வரப்போற புது வருஷம் நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத அளவுக்கு மோசமா இருக்கும். நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணலன்னா, ஸ்மார்ட்டான கோல்ஸை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டாலே அந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா அமையும். நீங்க கோல்ஸ் செட் பண்ணிருப்பீங்க, ஜான் 1ல இருந்து ஆரம்பிப்பீங்க. ஆனா 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு மோட்டிவேஷன் இல்லாதனால நீங்க அதை விட்டுருவீங்க, இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை விட்டுருவீங்க. இது ஏன் தெரியுமா நடக்குது? நீங்க கோல்ஸ் ப்ராப்பரா செட் பண்ணாததுனால இந்த தப்பு நடக்குது. ஸோ ஸ்மார்ட்டான கோல்ஸ் செட் பண்றதுக்கு 5 விஷயம் இருக்கு. இதை சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட்டான கோல் செட் பண்ணணும். எனக்கு எப்படின்னா, எனக்கு அடுத்த வருஷம் ஒரு நல்ல பிசிக் வேணும், அவ்வளவுதான். இப்போ அந்த 5 விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக். நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போறேன், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட போறேன். எனக்கு ரிசல்ட் வருதோ வரலையோ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போறேன். நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கல, டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போறேன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கல. நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னாக்கா அதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போறேன், நான் ஸ்பெசிஃபிக்கா டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போறேன் இருக்கல, இதுதான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். செகண்ட் ஒன் மெஷரபிள். நான் டெய்லி 30 மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன், சண்டே ஒரு நாள் ரெஸ்ட். ஸோ நான் வந்து மெஷர் பண்ணி பண்றேன்ல, டெய்லி 30 மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன், அதுக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ண போறது இல்லை, சண்டே ஒரு நாள் ரெஸ்ட். மெஷர் பண்ணி பண்றதுனால நான் டெய்லி அந்த விஷயம் பண்ணிடுவேன். 30 மினிட்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி இல்லை, நான் மெஷர் பண்ணி பண்றதுனால ரொம்ப ஈஸி இல்லை, அதனால மெஷரபிளா இருக்கணும். தேர்ட் ஒன் அச்சீவபிள். நான் காலையில் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அச்சீவபிளா இருக்குல்ல, ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்றது அச்சீவபிளா இருக்குல்ல. 30 மினிட்ஸ் யாரா இருந்தாலும் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிடலாம்ல. ஸோ நம்ம கோல் செட் பண்றோம்னாக்கா அது அச்சீவபிளா இருக்கணும், நம்மளால பண்ண முடியுற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் ஒன் ரிலவென்ட். நான் இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நான் வீக்கா இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இதெல்லாம் பண்றேன். ஸோ பர்பஸ்னு ஒன்று இருக்கணும். நான் வீக்கா இருக்கிறேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு இது எல்லாமே பண்றேன். எனக்கு பர்பஸ் இருக்கிறதுனால நான் அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணுவேன், விடாம பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னு தெரியணும், ரிலவெண்டா இருக்கணும். ஃபிஃப்த் ஒன் டைம் பவுண்ட். நான் சாகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ல, எங்கேயாவது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான டைம் ஒன்று வேணும், அதுக்கான டியூரேஷன் ஒன்று வேணும். ஸோ எண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சதான் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோன்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 6 மந்த் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் 6 மந்த் நான் டெய்லி பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராக்ரஸ் தெரிஞ்சிருக்கும், நான் ஸ்ட்ராங் ஆகி இருந்திருப்பேன். இப்படி டைமை செட் பண்ணிட்டேனாக்கா நான் டெய்லி ரிசல்ட்டை மிரரில் பார்க்க தேவையில்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் தானாகவே எனக்கு தெரியும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். டெய்லி நான் பண்ண போகிறேன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். செகண்ட் ஒன் மெஷரபிள். டெய்லி இவ்வளோ தான் பண்ண போகிறேன்ட்டு மெஷரபிளாக இருக்கணும். தேர்ட் அச்சீவபிளாக இருக்கணும். நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலான்றது அச்சீவபிள், அதனால அச்சீவபிளாக இருக்கணும். ஃபோர்த் ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஏன் இதை பண்ணுறோன்ட்டு, எதுக்காக இதை பண்ணுறோன்ட்டு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஃபிஃப்த் டைம் ஒன். இவ்வளோ நாள் பண்ண போகிறேன், 8 மாதம் பண்ண போகிறேன், 6 மாதம் பண்ண போகிறேன்ட்டு ஒரு டைம் செட் பண்ணிட்டோம்னாக்கா இவ்வளோ நாள் தான் பண்ண போகிறோன்ட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கோல்ஸை செட் பண்ணணும். கூச்சப்படாமல் உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். யாருக்கும் 2024 நல்லா இல்லை தானே, எனக்கும் நல்லா இல்லை. 2025 அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்புவோம். ஹாப்பி 2025.